வணக்கம், வந்தனம், சுவாகத்தம். எப்படி இருக்கீங்க நீங்கல்லாம்? நான் சூப்பரா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம இம்பார்ட்டன்ட் அக்கவுண்டிங் டெர்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது டாபிக் ரிலேட்டிங் டூ அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஸ் இல்ல டாக்ஸ் நான் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. இந்த வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் ஏதாவது புது வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். So let's start without wasting time. Important accounting terms. சார் இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்க தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கலாம், தமிழ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இங்கிலீஷ் பேர் என்னது அப்படின்றதும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அக்கவுண்டிங் டேர்ம் அசெட். சார் அசெட்னா என்ன? அசெட்னா வாட் எவர் த கம்பெனி ஓன்ஸ். கம்பெனிக்கு எதெல்லாம் சொந்தமானது, கம்பெனியோட சொத்து. ஸோ கம்பெனியோட பேர்ல என்னென்ன இருக்கு, கம்பெனியோட சொத்து. ஸோ உங்க சொத்து அப்படின்னா நீங்க என்னென்ன நினைப்பீங்க? ஸோ உங்ககிட்ட இருக்கிற கார், உங்ககிட்ட இருக்கிற பைக், உங்க வீடு, உங்ககிட்ட இருக்கிற கேஷ், உங்க பேங்க்ல ஏதாவது காசு இருக்கு, உங்ககிட்ட கோல்டு இருக்கு, இல்ல உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு, உங்க மெஷின் இருக்கு, உங்களோட மெஷினரி இருக்கு, எதுலேருந்து நீங்க ஸ்டாக் செய்ய போறீங்க. இதெல்லாம் உங்களோட அசெட். ஓகேவா? ஸோ சார் கம்பெனிக்கு எதெல்லாம் சொந்தமானது, கம்பெனியோட சொத்து, வாட் எவர் கம்பெனி ஓன்ஸ், ஓன்ஸ்ன்ற டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் எவர் கம்பெனி ஓன்ஸ், ஓன்ஸ்னா சொத்து, சொந்தமானது. பெறத்தக்கவை, கம்பெனிக்கு ஏதாவது வர வேண்டியது இருக்கு, ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனி யாருக்காவது காசு கொடுத்திருக்கு, நீங்க யாருக்காவது காசு கொடுத்திருக்கீங்க, வர வேண்டியது இருக்குல்ல, பெறத்தக்கவை. இதெல்லாம் கம்பெனியோட அசெட். சார் சில எக்ஸாம்பிள்ஸ், பிக்ஸட் அசெட்ஸ், இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஒரு ரிட்டர்னுக்காக, ஃபியூச்சர்ல வரப்போகுது, உங்களுக்கு இப்ப இல்ல, ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். ஓகேவா? ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் அதுல இருந்து வரப்போகுது, அதெல்லாம் உங்களோட அசெட். ஸ்டாக் இன் ஹேண்ட், ரிசீவபிள்ஸ், பெறத்தக்கவை. உங்களோட கேஷ் அண்ட் பேங்க், எது உங்ககிட்ட கையில காசு இருக்கு, உங்க பேங்க்ல காசு இருக்கு, எஃப்டி இருக்கு, இது எல்லாமே அசெட்ஸ். சார் அசெட்ஸ்னா என்ன? வாட் எவர் த கம்பெனி ஓன்ஸ். இதோட இன்னொரு டெஃபினிஷன் வந்து அசெட்ஸ் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்னா இதுக்கு அப்புறமா வரப்போற காலத்துல ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட், உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வரப்போகுது அதுல இருந்து, இதுதான் அசெட். சார் அசெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மேஜர் கிளாசிபிகேஷன் இருக்கு. என்ன கிளாசிபிகேஷன் இது? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நான் கரண்ட் அசெட், இன்னொன்னு வந்து கரண்ட் அசெட். நான் கரண்ட் அசெட்னா ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ன்றல்ல. சோ உங்களுக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கிறது ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெனிஃபிட் வரப்போகுது. இந்த பெனிஃபிட் வந்து ஒரு 12 மாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா லாங் டர்ம். உங்களுக்கு 12 மாசத்துக்கு உள்ளேயே வரப்போகுது அப்படின்னா ஷார்ட் டர்ம். சார் ஏன் இந்த 12 மாசம்? இந்த 12 மாசம் தான் ஒரு பினான்சியல் இயர். ஏப்ரல் டு மார்ச் அந்த பினான்சியல் இயர், இந்த வருஷத்திலேயே நமக்கு என்ன வரப்போகுது, இந்த 12 மாசத்துல, இந்த வருஷத்துல இந்த 12 மாசத்துல நமக்கு என்ன வரப்போகுது, அது நம்மளோட அசெட். பிஃபோர் அந்த 12 மாசத்துல வரப்போறது நம்மளோட கரண்ட் அசெட். 12 மாசத்துக்கு அப்புறமா வரது நான் கரண்ட் அசெட். சார் கரண்ட், நான் கரண்ட் இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்க இம்பார்ட்டன்ட்டா? ஆமா. ஏன்னா ஸ்கெட்யூல் 6 ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்ல இப்ப பேலன்ஸ் ஷீட் எல்லாமே கரண்ட், நான் கரண்ட் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஈபில வர கரண்ட் இல்லங்க. கரண்ட்னா இப்பவே இம்மீடியட்டா வர கரண்ட் வந்து கரண்ட் அசெட்ஸ். நான் கரண்ட்னா லாங் டர்ம். நான் கரண்ட்னா லாங் டர்ம். ஸோ சார் நான் கரண்ட் அசெட்ஸ், லாங் டர்ம் அசெட்ஸ் இதோட இன்னொரு பேரு. லாங் டர்ம் அசெட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இன்டர்வியூல கேட்கும் போதோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது ப்ரொஃபஷனல் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்க ஸ்கூல், காலேஜ் எக்ஸாம் எழுதுறீங்க, நான் கரண்ட், கரண்ட்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணணும். பெனிஃபிட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 12 மந்த்ஸ். 12 மாசத்துக்கு வரப்போகுது. எக்ஸாம்பிள் பிக்ஸட் அசெட்ஸ். நீங்க வாங்கியிருக்க வீடு அதெல்லாம் வந்து இல்ல இப்பவே வித்து காசு பார்க்கறதுக்காக நீங்க வாங்கல. நீங்க எதுக்காக வாங்கியிருக்கீங்க? 12 மாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வரணுன்றதுக்காக வாங்கியிருக்கீங்க. பிக்ஸ்ட் அசெட்ஸ், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ். சார் ஏதாவது பெரிய ஒரு கம்பெனில ஷேர் போட்டிருக்கீங்க. 5 வருஷம் கழிச்சு நான் வாங்க போறேன். 3 வருஷம் கழிச்சு லாங் டர்ம்க்காக அத வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது வந்து நான் கரண்ட் அசெட்ஸ். டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்ஸ். சார் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட் அண்ட் லயபிலிட்டி என்னது? இத வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்டா இருந்ததுன்னா அது அசெட். லாங் டர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். யாருக்காவது லோன் கொடுத்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு, நீங்களே ஏதாவது உங்க வேற யாருக்காவது உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு லோன் கொடுத்திருக்கீங்க, அந்த லோனை வந்து 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு கொடுங்க, 3 வருஷம் கழிச்சு கொடுங்கன்னா லாங் டர்ம். உடனேனா ஷார்ட் டர்ம். அதர் நான் கரண்ட் அசெட்ஸ். இந்த இதுல மேல இதுல கிளாசிஃபை பண்ண முடியாத மீதி அசெட்ஸ்லாம் அதர் லாங் டர்ம் அசெட்ஸ். சார் சோ கரண்ட் அசெட்ஸ், ஷார்ட் டர்ம் அசெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மோஸ்டா ஆப்போசிட். சோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது உடனே. ஷேர் மார்க்கெட்ல ஈக்விட்டில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மோஸ்டா லாங் டர்ம் இன்வெஸ்ட். இன்ட்ராடே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அதெல்லாம் வந்து உங்களோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்வென்ட்ரி உங்களோட ஸ்டாக், கம்பெனியோட ஸ்டாக். ட்ரேட் ரிசீவபிள்ஸ், நீங்க யாருக்காவது சேல் பண்ணிருக்கீங்க, அவங்க கிட்ட இருந்து காசு வரணும். ஜென்ரலா நீங்க சேல் பண்ணீங்கன்னா 12 மாசத்துக்கு கழிச்சு காசு கொடுங்க எல்லாம் சொல்ல போறது இல்ல. மேக்ஸிமம் கிரெடிட் டைம் 30, 60, 90 டேஸ். சோ ஒரு வருஷத்துக்குள்ள. சோ இதெல்லாம் வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவேலன்ஸ்.
கேஷ் மாதிரியே இருக்கிறவங்க, உங்க கிட்ட இருக்கிற கையில இருக்க கேஷ், உங்க கல்லால இருக்கிற கேஷ், கம்பெனில இருக்கிற கேஷ், உங்க பேங்க்ல உங்க அக்கவுண்ட்ல கரண்ட் அக்கவுண்ட்ல இருக்கிற கேஷ், இதெல்லாம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலன்ஸ். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். யாருக்காவது ஷார்ட் டேர்ம் உங்க எம்ப்ளாயி யாராவது, சார் எனக்கு ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுங்க அந்த மாதிரி கேட்கறது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். அதர் கரண்ட் அசெட்ஸ். இதுல உங்களால எதுலயுமே கிளாசிஃபை பண்ண முடியல அப்படின்னா மீதி இருக்கிற அசெட்ஸ் வந்து அதர் கரண்ட் அசெட்ஸ். புரியுதுன்னு நினைக்கிறேன். அசெட்ஸ் வந்து கம்பெனியோட சொத்து. இந்த சொத்தை வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு கரண்ட், இன்னொன்னு வந்து நான் கரண்ட். கரண்ட்னா ஷார்ட் டேர்ம், நான் கரண்ட்னா லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா 12 மாசத்துக்குள்ளேயே வரப்போகுது, லாங் டேர்ம்னா 12 மாசத்துக்கு அப்புறமா வரப்போகுது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அக்கவுண்டிங் டேர்ம் வந்து லயபிலிட்டி. அசெட் என்னவோ அசெட்டோட ஆப்போசிட். அசெட் வந்து வாட் எவர் கம்பெனி ஓன்ஸா, லயபிலிட்டி வந்து வாட் எவர் கம்பெனி ஓஸ். கம்பெனியோட கடன்கள், கம்பெனி யார் யாருக்கு வெளில கொடுக்கணும், செலுத்த வேண்டியவை, இதெல்லாம் கம்பெனியோட லயபிலிட்டிஸ். என்னென்ன சார்? சார் ரெண்டு விதமான மேஜர் லயபிலிட்டி இருக்கு சார். ஒன்னு வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி. நம்ம வந்து அக்கவுண்டிங் டெஃபினிஷன்ல படிக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கம்பெனி இருக்கு, கம்பெனியோட பாஸ் இருக்கு. பாஸ் நீங்க கம்பெனில காசு போட்டிருக்கீங்க, பாஸுக்கு வேணும்னா எப்ப வேணா காசு எடுத்துக்கலாம், அது அக்கவுண்ட் பண்ணாம வைக்கணும்னு கிடையாது. ஏன்னா கம்பெனி பாஸ் ரெண்டும் செப்பரேட் புக்ஸ். ஸோ கம்பெனி வந்து நீங்க உங்களுக்கு இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன, நீங்க ஒரு நார்மல் கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காசு தேவையா? ஸோ நீங்க ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ 1 லட்சமோ 10,000மோ என்ன காசோ அது போட்டு ஆரம்பிக்கிறீங்களா? உங்களோட முதலீடு. அந்த முதலீடு கம்பெனி உங்களுக்கு திரும்பி தரணும்ல. புரிஞ்சுக்கோங்க. நீங்க கம்பெனி, ஒரு கம்பெனின்றத நீங்க ஒரு தனி ஆளா பார்க்கணும். நீங்க வந்து கம்பெனி உங்களுது தானேன்றத விட அக்கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க வேற, கம்பெனி வேற. ஓகேவா? சோ கம்பெனில நீங்க ஒரு 10,000 போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, அந்த கம்பெனி மூலமா அந்த 10,000 உங்களுக்கு வரணும்ல. பிளஸ் ஏதாவது ப்ராஃபிட். சோ கம்பெனி எதெல்லாம் அதோட ஓனருக்கு கொடுக்கணுமோ, கம்பெனி எதெல்லாம் அதோட சொந்தக்காரர், கம்பெனி ஆரம்பிச்சவர், கம்பெனியோட ஓனர், அந்த ஓனருக்கு கொடுக்கணுமோ, இத வந்து லயபிலிட்டி டு ஓனர்ஸ். இந்த லயபிலிட்டி டு ஓனர்ஸ் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலீடு. இந்த முதலீட கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனி மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. நீங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருப்பீங்க, தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து லோன் வாங்கியிருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது லோன்ஸ், எதெல்லாம் லயபிலிட்டி, கடன்ல ஏதாவது வாங்கியிருக்கீங்க பொருள், சேல் பண்ணிட்டு நீங்க காசு கொடுக்கலாம்னு இருக்கீங்க. சோ இந்த லயபிலிட்டி இதெல்லாம் வந்து லயபிலிட்டி டு அதர்ஸ் வந்து நார்மல் லயபிலிட்டி. லயபிலிட்டி டு ஓனர்ஸ் வந்து கேபிட்டல். லயபிலிட்டி டு அதர்ஸ் வந்து நார்மல் லயபிலிட்டி. ஸோ உங்களோட பேங்க் லோன், உங்களோட கேபிட்டல், இதுதான் மெஜாரிட்டி. சார் வாட் எவர் கம்பெனி ஓஸ் டு அவுட்சைடர்ஸ், இந்த கடன்பாடுலயே வெளில மத்தவங்களுக்கு கொடுக்கறது லயபிலிட்டி. ஓனர், கம்பெனி ஆரம்பிச்சவங்க, அந்த முதலீடு இருக்குல்ல, அத கேபிட்டல். இதோட கேட்டகரி வந்து ஷேர் கேபிட்டல், டிபென்ச்சர்ஸ், லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், பேயபிள்ஸ். ஷேர் கேபிட்டல்னா கம்பெனியோட இதுல வந்து யார் யாரெல்லாம் ஷேர் வாங்கியிருக்காங்களோ கம்பெனி அந்த ஓனருக்கு ₹100 ஷேரோ ₹1000 ஷேரோ வாட் எவர் அந்த ஷேர் கம்பெனி மூலம் போது அந்த ஷேர் ஓனர்ஸ் கொடுக்கணும்ல, அது வந்து அந்த ஷேர் கேபிட்டல். டிபென்ச்சர்ஸ் வந்து ஓனர்ஷிப் கிடையாது, வெறும் அவங்க வந்து ஒரு லோன் மாதிரி டைப் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டிபென்ச்சர்ஸ் இதுவும் வந்து லயபிலிட்டி. லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ், எதெல்லாம் நான் லாங் டேர்ம்ல கொடுக்கணுமோ அதெல்லாம் லாங், எதெல்லாம் ஷார்ட் டேர்ம், எதெல்லாம் இப்போ கொடுக்கணுமோ அது ஷார்ட் டேர்ம். பேயபிள்ஸ் என்னென்னலாம் கொடுக்க வேண்டியது, உங்களுக்கு செலுத்த வேண்டியவை, இதெல்லாம் லயபிலிட்டி. சார் அசெட்ஸ்ல நம்ம கேட்டகரி பார்த்தோம்ல, அதே மாதிரி லயபிலிட்டியும் கேட்டகரி இருக்கு. லயபிலிட்டில மெயின் கேட்டகரி வந்து கேபிட்டல். மெயின் டிஃபரன்சியேஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு கேபிட்டல், ஒன்னு லயபிலிட்டி. கேபிட்டல்னா இன்வெஸ்ட்மெண்ட் பை ஓனர். ஓனர் கம்பெனில எவ்வளவு காசு போட்டு ஆரம்பிச்சிருக்காரு, இனிஷியல் கேபிட்டல், முதல் கேபிட்டல். அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், கம்பெனி நடத்தும் போது இன்னும் சில காசு தேவைப்படுது, ஓனர் அதெல்லாம் கொடுக்குறாரு. பிளஸ் கம்பெனி நடந்துட்டே இருக்கு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, அந்த ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்குல்ல, எதெல்லாம் ஓனர் எடுக்கலையோ அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அதுவும் ஓனருக்கு தானே பண்ணும். நீங்க இப்போ 10,000 போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிசினஸ் ஒரு 4,000 5,000 ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 14,000 15,000 வரணும்ல. ஸோ அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஷேர் ஆஃப் கேபிட்டல், ரிசர்வ்ஸ். ஸோ மீதி எக்ஸாம்பிள், மீதி கேட்டகரி, மீதி ரெண்டு கேட்டகரி வந்து நம்ம அசெட்ஸ்ல படிச்ச மாதிரியே நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி. நான் கரண்ட் லைபிலிட்டினா எந்தெந்த லைபிலிட்டில 12 மாசத்துக்கு அப்புறமா கொடுக்கணும். உங்களோட பேலன்ஸ் ஷீட் டேட் இருக்குல்ல, உங்க பேலன்ஸ் ஷீட் ஆசெட் 31/3/22னா 31/3/23க்கு அப்புறமா என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் லாங் டேர்ம். 31/3/22க்கு முன்னாடியே என்னென்னலாம் கொடுக்கணும் அதெல்லாம் உங்களோட ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி. 22-23 பீரியட்ல என்னென்ன கொடுக்கணும் அது உங்க ஷார்ட் டேர்ம். 23க்கு அப்புறமா என்ன கொடுக்கணுமோ அது உங்க லாங் டேர்ம். இஃப் யுவர் டேட் இஸ் ஆன் 31/3/22 பேலன்ஸ் ஷீட். Okay, sir. So non-current liabilities are dues that are owed after 12 months. After 12 months எப்ப சார்? From the date of balance sheet. So date of balance sheet உங்களுக்கு இப்ப current balance sheet வந்து 1st April. 1st April 21ல இருந்து 31st March 22 அப்படின்னா உங்க அந்த balance sheet date 31st March 22ஆ? 31st March 22க்கு அடுத்த டேட் 1/4/22. 1st April 22ல இருந்து 31st March 23 அந்த பீரியடுக்கு அப்புறமா கொடுக்க வேண்டியதெல்லாம் லாங் டேர்ம்.
அந்த 22 to 23 பீரியட் குள்ள கொடுக்க வேண்டியது ஷார்ட் டேர்ம். எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், ஏதாவது பாரோயிங்ஸ் லாங் டேர்ம்க்கு அப்புறமா வாங்கிருக்கீங்க. டெஃபர்ட் டாக்ஸ் அசெட் மாதிரி டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ்னா அந்த லைபிலிட்டிஸ், அசெட்னா இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் இதுல கிளாசிஃபை பண்ணாத ஏதாவது லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். சார் லைபிலிட்டிஸ்னா என்ன, ப்ரொவிஷன்ஸ்னா என்ன? லைபிலிட்டிஸ்னா வெளிலேந்து வாங்கி நீங்க அவங்களுக்கு திரும்பி கொடுக்குறீங்க. ப்ரொவிஷன்னா நீங்களே ஒண்ணுத்துக்கு ப்ரொவைட் பண்றீங்க. ஒரு ஃபியூச்சர் லைபிலிட்டியோ இல்ல வேற ஏதாவது லைபிலிட்டி வரப்போதோ எதுக்காவது நீங்க ப்ரொவைட் பண்ணி வைக்கிறீங்க டு செட்டில் ரியல் லைபிலிட்டி. ஸோ ப்ரொவிஷன்ஸும் லைபிலிட்டி தான், லைபிலிட்டியும் லைபிலிட்டி தான். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ப்ரொவிஷன்னா நீங்க ப்ரொவைட் பண்றது, நீங்க ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கிறது. லைபிலிட்டினா ஏற்கனவே கரண்ட் லைபிலிட்டி, ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டிஸ் தட் ஆர் டியூ வித்தின் 12 மந்த்ஸ், 12 மாசத்துக்குள்ளேயே. இந்த பேலன்ஸ் ஷீட் டேட்ல இருந்தே 12 மாசத்துல என்னென்ன கொடுக்கணும். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் வாங்கி ஏதாவது ஒரு மாசம், ஒரு வாரத்துல நீங்க வாங்கியிருக்கீங்க. ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் நடத்துறீங்க, உங்களுக்கு காசு தேவை, உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மச்சான் எனக்கு இவ்வளவு காசு கொடுறா அப்படின்னு கேக்குறீங்க, நான் உங்களுக்கு ஒரு மாசத்துல தந்துடுறேன். இது வந்து உங்க ஷார்ட் டேர்ம். வேற பேங்க் கிட்டலாம் போய் 2 வருஷம் 3 வருஷம் வாங்குறீங்க, அது உங்க லாங் டேர்ம். சார் இஎம்ஐஸ் இருக்குல்ல, இஎம்ஐ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இஎம்ஐ உங்களுக்கு வந்து 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கம்பெனில இருக்கும்போது ஸோ எதெல்லாம் வந்து இந்த ஒரு வருஷத்துல பே பண்ண வேண்டியதோ கரண்ட் போர்ஷன்ஸ், அது வந்து உங்க கரண்ட் லைபிலிட்டி. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பே பண்ண வேண்டிய இஎம்ஐ எல்லாம் உங்க லாங் டேர்ம் லைபிலிட்டி. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அசெட்ஸ், லைபிலிட்டிஸ் இதுதான் 2 மேஜர் கேட்டகரிஸ். அந்த கேட்டகரிஸ் கீழ நம்ம 2 சப் கேட்டகரிஸ் பார்த்தோம். கரண்ட், நான் கரண்ட், கரண்ட், நான் கரண்ட். லைபிலிட்டிஸ்ல இன்னும் 2ஆ டிவைட் ஆச்சு ஃபர்ஸ்ட். அது வந்து ஒன்னு கேபிட்டல், இதெல்லாம் ஓனருக்கு கொடுக்கணும், இதெல்லாம் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். சார் அசெட்ஸ்ல ஏன் இந்த மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, எல்லாமே கம்பெனி அசெட் தானே. கம்பெனிய பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே கம்பெனியோடது தானே, வேற எதுவும் கிடையாது. அதுல இருந்து கம்பெனி யார் யாருக்கு கொடுக்கணும், அதுதான் நம்ம லைபிலிட்டில டிவைட் பண்றோம். ஓகேவா? கண்டினியூ பண்ணலாமா? சூப்பர். இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் டேர்ம் வந்து எக்ஸ்பென்சஸ். சார் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? எக்ஸ்பென்சஸ்னா அதுலயும் 2 இருக்கு. ஒன்னு வந்து ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் கம்பெனி அசெட்னு சொன்னேன்னா, சோ இந்த அசெட் வாங்குறது எல்லாமே செலவு தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசெட் இருக்குல்ல, சோ வீடு இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, உங்களோட பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கு, ஸ்டாக் இருக்கு. இத வாங்குறது எல்லாமே செலவு தானே. இந்த செலவு வந்து இப்போ அந்த செலவோட பெனிஃபிட் இப்பவே அக்ரூவ் ஆயிடுது அப்படின்னா அது ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். அந்த செலவோட பெனிஃபிட் இப்பவே யூஸ் ஆயிடுது ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சாலரி. பெனிஃபிட் வந்து இப்பவே யூஸ் ஆயிடுது அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். பெனிஃபிட் அடுத்த 12 மாசத்துல யூஸ் ஆக போகுது, அதுன்றது வந்து உங்க கரண்ட் அசெட். ஓகேவா? நீங்க செலவு பண்ணிருக்கிறது அடுத்த 12 மாசத்துல உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. ஃபியூச்சர் பெனிஃபிட் 12 இந்த கரண்ட் டேர்மோட 12 மாசத்துக்கு அப்புறம் வரப்போகுது பேலன்ஸ் ஷீட் டேட்ல இருக்கிறது வந்து கரண்ட் அசெட். 12 மாசத்துக்கும் அப்புறமா பண்ற செலவு வந்து நான் கரண்ட் அசெட். ஸோ வந்து நீங்க பண்ற செலவை 2ஆ டிவைட் ஆகுது. ஒன்னு வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், ஒன்னு வந்து ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ். கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்ல தான் கரண்ட், நான் கரண்ட். ஓகேவா? ஸோ கரண்ட், நான் கரண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்னா எதெல்லாம் பெனிஃபிட் நிறைய டைமுக்கு வரப்போகுது, இப்ப இல்ல, பெனிஃபிட் நிறைய டைமுக்கு வரப்போதோ அதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். எதெல்லாம் பெனிஃபிட் இப்பவே வந்துட போதோ அது நம்மளோட ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ்னா செலவுகள். நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க ஃபார் இமிடியேட் ரீசேல், நீங்க கூட்ஸ் வாங்குறீங்க உடனே சேல் பண்றதுக்கு. நீங்க ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது வேற ஏதாவது சர்வீஸ் வாங்குறீங்க உங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு. இதெல்லாம் உங்களோட செலவுகள். டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ். அதுக்கடுத்து உங்களோட சேலரி, எம்ப்ளாயி, ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாம். ஓகேவா? கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் இதோட முடிஞ்சது. எப்படி நம்ம அசெட் கீழ கரண்ட், நான் கரண்ட், லைபிலிட்டி கீழ கரண்ட், நான் கரண்ட், கேபிட்டல் இருந்ததோ எக்ஸ்பென்சஸும் 2ஆ டிவைட் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சார் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா செலவுகள் எதுக்கு நம்ம பிசினஸ்னா ஒரு பர்பஸ்க்காக ஆரம்பிச்சிருக்கீங்களா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிசினஸ்? டு earn ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் earn பண்றதுக்கு ஏதாவது செய்யணும்ல. சார் ப்ராஃபிட் earn பண்ணணும்னு நினைச்சா ப்ராஃபிட் வருமா? ப்ராஃபிட் earn பண்றதுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்ல. சோ அது செய்யறதுக்கான சோ இப்ப நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? சேல் பண்ண போறீங்க, கூட்ஸ் விக்க போறீங்க, இல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்க. சோ சேல் ஆர் சர்வீஸ் இதுதான் உங்களோட ரெவென்யூ. இந்த டைரக்ட் ரெவென்யூக்காக என்னென்னலாம் செலவாகுதோ அது உங்க டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னுவாங்க. உங்க இப்போ ஏதாவது நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஃபேக்டரிக்கான ரெண்ட், அந்த ஃபேக்டரிக்கான எலக்ட்ரிசிட்டி. சார் ஃபேக்டரி சொந்தமாச்சுன்னா அசெட். ஃபேக்டரி ரெண்ட், ஓகேவா? ஃபேக்டரி எலக்ட்ரிசிட்டி, ஃபேக்டரியில வேலை செய்யற லேபர் வந்து உங்க டைரக்ட் லேபர். அந்த நீங்க செய்ய போற அந்த ஃபைனல் அவுட்புட்காக என்னெல்லாம் மெட்டீரியல் செலவாதோ இது உங்க டைரக்ட் மெட்டீரியல். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மீதி எல்லா எக்ஸ்பென்சஸ். சார் இவ்வளவுதான எக்ஸ்பென்ஸ் இல்ல, உங்களுக்கு சேல்ஸ் அட்மின் ஆஃபீஸ் இருக்கு, அந்த ஆஃபீஸ்க்கான ரெண்ட், அந்த ஆஃபீஸோட ஸ்டாஃபோட எக்ஸ்பென்சஸ்,
சாப்பிடுற எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பென்சஸ், மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், மீதி எம்ப்ளாயிஸ், உங்களோட ஃபினான்ஸ் காஸ்ட், லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட். சார் லோன் உங்க லயபிலிட்டி, லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களோட எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? டெப்ரிசியேஷன் அசெட் இருக்குல்ல. சோ டெப்ரிசியேஷன் இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு டெப்ரிசியேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் டெப்ரிசியேஷன் தனியா ஒரு வீடியோ. சார் நெக்ஸ்ட் டேர்ம். சார் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்கம். இது வரைக்கும் என்னென்ன டேர்ம் தான் பார்த்திருக்கோம். மொத்தமா நம்ம 3 டேர்ம் தான் பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து அசெட். அசெட்னா வாட் எவர் கம்பெனி ஓன்ஸ். ஒன்னு வந்து லயபிலிட்டி, வாட் எவர் கம்பெனி ஓஸ். ஒன்னு வந்து எக்ஸ்பென்சஸ். மூணாவது வந்து எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்ஸ்னா கம்பெனியோட செலவுகள். நாலாவது வந்து இன்கம். இந்த வீடியோல 4 டேர்ம் தான். என்ன கேட்டகரிஸ் கொஞ்சம் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டா அக்கவுண்டிங் இதுக்கு நம்ம ஜர்னல் என்ட்ரி அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகேவா? சோ இன்கம். இன்கம்னா என்ன சார்? சார் கம்பெனியோட சொத்தை பார்த்தாச்சு, கம்பெனியோட கடன் பார்த்தாச்சு, கம்பெனியோட செலவுகள் பார்த்தாச்சு. மெயின் ஒரு கம்பெனியோட பர்பஸ் என்ன? இன்கம், ஏர்ன் இன்கம். கம்பெனியோட வரவுகள், கம்பெனியோட என்ன வருமானமோ, சேல் பண்ணா மத்தவங்க கார்டு தேய்க்கிறாங்க, யூபிஐ, நம்ம ஜிபே பண்ணலாம், பேடிஎம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அந்த பிசினஸ் பண்ணி எந்த பிசினஸ்க்காக நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுமோ, அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு நீங்க சில அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்றீங்கல்ல, சோ எது பை சேல் ஆஃப் கூட்ஸ் ஆர் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ். எய்தர் கூட்ஸை வித்தோ இல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியோ அந்த இன்கம். ஓகேவா? ஸோ இன்கம் உங்ககிட்ட என்னென்ன காசு வருது. ஸோ இருக்கிற காசு உங்ககிட்ட இருக்கிற காசு வந்து அசெட். ஆனா என்ன வருதோ அந்த இன்கம் வந்து நம்ம இன்கம்னு சொல்ல போறோம். அந்த வருமானத்தை நம்ம இன்கம்னு சொல்ல போறோம். சார் இன்கமும் ரெண்டா டிவைட் ஆகுது சார். இன்கம் என்ன ரெண்டா டிவைட் ஆகுது? இன்கம் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து டைரக்ட் ரெவென்யூ, இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் ரெவென்யூ. எப்படி நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தோமோ, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல நான் சொன்னல, கம்பெனி சேல் பண்றதுக்கான எந்த பர்பஸ்க்காகவோ சேம் எந்த பர்பஸ்க்காக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோ, ஃப்ரம் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பிசினஸ், அந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், ரெவென்யூ ஃப்ரம் ப்ரொவைடிங் இட்ஸ் மெயின் சர்வீசஸ், அது வந்து டைரக்ட் ரெவென்யூ. இன்டைரக்ட் ரெவென்யூ அதர் இன்கம், பேங்க் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் அதர் இன்கம். ஸோ ஒரு குவிக் எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ நான் வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமி நடத்துறேன். நம்ம ட்ரைனிங் அகாடமில ட்ரைனிங் பண்ணும்போது என்னென்னலாம் ட்ரைனிங் ஃபீஸ்க்காக வர இன்கமோ இது வந்து டைரக்ட் இன்கம். கோவிட் டைம்ல எனக்கு ட்ரைனிங்கே நடத்த முடியல. ஆனா நான் இதை வந்து ஒரு கோவிட் வேக்சினேஷன் சென்டருக்காக ரெண்ட்டுக்கு விட்டுட்டேன். ஸோ அந்த ரெண்ட் வரதுல இந்த ரெண்ட் என்னோட மெயின் இன்கம் இல்ல. இந்த கம்பெனி ஆரம்பிச்சது நான் ட்ரைனிங் பர்பஸ்க்காக. ஸோ இந்த வர ரெண்டல் இன்கம் இந்த கேஸ்ல என்னோட இன்டைரக்ட் இன்கம். இப்போ நான் கம்பெனி ஆரம்பிச்சதே ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெண்டிங் இன்கம் அப்படின்னா அது ரெண்டல் இன்கம். அது வந்து டைரக்ட் இன்கம். அந்த ரெண்டல் இன்கம் வந்து டைரக்ட் இன்கம். ஸோ அந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும். டெஃபினிஷன்ல இருந்துன்னா நீங்க லாஸ்ட் லைன்ல நான் போட்டிருப்பேன். ஸோ டெஃபினிஷன்ல நம்ம பார்த்தோம், அக்கவுண்டிங் இஸ் தி சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் recording, clarifying, verifying, analyzing the financial transactions of a business. அந்த பிசினஸ்க்கு என்னென்ன பொருத்தமோ அந்த பிசினஸ்ல இருந்து பார்க்கணும். சோ சார் அந்த பிசினஸ்னா அந்த பிசினஸ் நீங்க தான் நினைச்சு பாத்துறீங்க. ஆங்கிள் இருந்து பார்க்கணும். அப்படி பார்த்தா இந்த டேர்ம்ஸ்லாம் இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. Thank you for listening to the video. உங்களுக்கு ஏதாவது queries, doubts இதெல்லாம் இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot.